போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியாக ஃபுட் கலரே யூஸ் பண்ணாமல் நேச்சுரலாக ட்ரை கலர் தோசை இட்லி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 கப் ரவை சேர்த்துக்கோங்க. 1.5 கப் ரவைக்கு 3/4 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா கலந்ததும் இதை ஒரு அரை மணி நேரம் மூடி போட்டு தனியாக எடுத்து வச்சுடலாம். அதுக்குள்ளே நம்ம சட்னி எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல புதினா சட்னி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கை அளவு புதினா எடுத்துக்கோங்க. புதினாக்கு கொஞ்சம் அதிகமாக ஒரு கை அளவாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா, தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1/2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், கொஞ்சம் புளி, 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் 2-3 டேபிள் ஸ்பூன் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மீதி இருக்கிறத நம்ம ரவையோடு கலந்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக கேரட் பியூரி. இதில் 4 கேரட் தோல் சீவி இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக தேங்காய் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கை அளவு நறுக்கிய தேங்காய், 2 பல் பூண்டு, 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 பச்சை மிளகா, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் தாளித்து விட்டுடலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் நம்ம சட்னியோடு எடுத்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக தக்காளி சட்னி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி, பல்லாரி வெங்காயம் பாதி வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி காஷ்மீரி வரமிளகா 4 சேர்த்துக்கிறேன். நீங்கள் நார்மல் வரமிளகாவில் 3 சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை தாளிச்சிட்றலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து, கடுகு உளுந்த பருப்பு நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சட்னியில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வற்றி கெட்டியாகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுடுங்க. நடுவில் கருவேப்பிலை சேர்த்து நல்லா கெட்டியாக வர்ற வரைக்கும் வற்ற விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம கலந்து வச்ச ரவையை பார்த்துடலாம். ரவை நல்லா ஊறி உப்பி வந்திருக்கு. நல்லா கெட்டியாக ஆயிடுச்சு பாருங்கள். இதை நல்லா கலந்து விட்டு நான் இன்றைக்கி 3 போர்ஷன் தனியாக இதில் பிரித்து எடுத்துக்க போகிறேன். ஒவ்வொரு போர்ஷனுக்கும் 2 கரண்டி எடுத்துக்க போகிறேன். இதே மாதிரி இன்னொரு போர்ஷன் தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். தனியாக பிரித்து எடுத்தாச்சு. இதில் இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் இப்போது 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்த போர்ஷனில் நம்ம அரைச்சி வச்ச கேரட் பியூரியை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதுலேயும் லைட்டாக தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு கலந்து விட்டுடலாம். 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. கலந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த போர்ஷனில் நம்ம அரைச்ச புதினா சட்னியை இதில் சேர்த்துக்கோங்க.
சட்னி கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், அதனால ஃபஸ்ட்டு கலந்து பார்த்துட்டு தேவைப்பட்டால் லைட்டாக தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு கலந்து விட்டுக்கோங்க. இதுலேயும் 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி கலந்து இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு நம்ம கரைச்சி வச்ச மாவை எல்லாத்தையும் தனித்தனியாக ஊற்றி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு புதினா சட்னி கலந்த மாவை ஊற்றி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கேரட் கலந்த மாவு, அதுக்கப்புறம் பிளெயின் ரவை மாவு இந்த மாதிரி இட்லி தட்டில் ஊற்றி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு செட் தோசையும் ஊற்றி எடுத்துக்க போகிறேன். இட்லி பிடிச்சவங்க இட்லி ஊற்றிக்கோங்க, தோசை பிடிச்சவங்க தோசை ஊற்றிக்கோங்க. ரெண்டுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கேரட் மாவை ஊற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நான் இதில் எதுலேயுமே ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கலை, எல்லாமே நேச்சுரல் தான். இந்த மாதிரி கலர் கலராக கொடுத்தா யார் தான் சாப்பிட மாட்டா? குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வேற இன்னைக்கு 3 சட்னி வச்சுருக்கோம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஊற்றி எடுத்து இட்லி தட்டில் வச்சு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய 3 விதமான இட்லியும் 3 விதமான தோசையும் 3 விதமான சட்னியோட ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. சட்னி வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, 5 நிமிஷம் ரெசிபி தான், சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். நம்ம புதினா அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருந்தோம், அதில் லைட்டாக தாளித்து மட்டும் விட்டிங்கன்னா புதினா சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. நான் இன்னைக்கு ஹெல்த்தியாக 3 விதமான சட்னியோட பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபி கொடுத்துருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.